கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வேதாகம செய்தி வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்திக்காக இயேசு உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவர். ஜீசஸ் வாஸ் மார்க்ட் பிஃபோர் த வேர்ல்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னே முன்குறிக்கப்பட்டவர். உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறிக்கப்பட்டவர். உலகமே உண்டாகவில்லை, மண்மக்கள் உண்டாகவில்லை, மிருக ஜீவன்கள் உண்டாகவில்லை. அவர் தேவனோடு இருக்கின்றார். அப்பொழுதோ தேவனுடைய அநாதி திட்டம், தீர்மானம் அவரை முன்குறித்தார். எத்தனை ஆச்சரியமான காரியம்! யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 2-3 வசனங்கள். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஜீசஸ் வாஸ் இன் த பிகினிங் வித் காட். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. All things were made by him, and without him was not anything made that was made. அவர் மூலமாகவே எல்லாமே உண்டானது. சகலத்தை உண்டு பண்ணினவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதியாயிரு என்றார். அது அப்படியே ஆயிற்று. அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது. அவர்தான் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினார் என்று பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இந்த பூமியிலே சரி, இந்த வானத்திலும் சரி, எண்ணிலடங்கா நட்சத்திரங்களை நாம் பார்க்கிறோம். சூரியன், சந்திரன், சகலத்தையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உண்டாக்கினார். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறிக்கப்பட்டவர். ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். தேவன் சகலத்தை உண்டு பண்ணும் போது அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்தார். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லுகிறார். அங்கே ஆவியானவர் இருக்கிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பிதாவாகிய தேவன் இருக்கிறார். இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவர் மூலமாகவே சகலமும் உண்டு பண்ணப்பட்டது. சகலத்தையும் அவருடைய சித்தத்தின்படியாக தேவன் உண்டு பண்ணினார். அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்னே பிதாவாகிய தேவனோடு இருந்தவர். இந்த உலகத்திலே வந்து மனிதனுக்காக மரிக்க வேண்டும் என்று அவர் முன்குறிக்கப்பட்டவர். தேவ ஆட்டுக்குட்டியாக அநேகருடைய பாவத்திற்காக அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்த வேண்டியது
முன்குறிக்கப்பட்ட காரியமாக இருந்தது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்திலே கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்து என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய கிறிஸ்தவர்களுக்கு எழுதியிருக்கிறார். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. கன்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார் மோசே. அந்த தண்ணீரை கொடுத்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறிக்கப்பட்டவர். அங்கே இஸ்ரவேல் வனாந்தரத்திலே வழிநடத்தப்படும் போது அவர்கள் தாகமாக இருக்கிற வேளையிலே கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷத்திலே சொல்லுகிறார், 4வது அதிகாரம் 14வது வசனம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும் என்றார். நித்திய காலமெல்லாம் ஊறக்கூடிய நீர் ஊற்றை அவர் கொடுக்க அறிந்திருக்கிறார். அவர் கொடுக்கக்கூடிய தண்ணீர் ஜீவ தண்ணீராக இருக்கிறது. நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாக இருக்கிறது. அந்த தண்ணீரை அவர் கொடுக்க அறிந்திருக்கிறார். தாகமுள்ளவன் வந்து இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன் என்ற வார்த்தையின்படியாக நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஜீவ தண்ணீர் பெற்றுக்கொள்கிறோம். அவர் ஒருவரே ஜீவ தண்ணீரை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு உலகத்திலே மனிதனுக்கு காற்றும் நீரும் மிக மிக அவசியம். தண்ணீர் இல்லாமல் எங்கேயும் நாம் வாழ முடியாது. உலகம் உண்டானதிலிருந்து இன்று வரை இந்த பூமி தண்ணீரை சுரந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை அற்புதமான காரியம்! தேவனுடைய சிருஷ்டிப்பு எவ்வளவு அருமையானதாக இருக்கிறது! வல்லவர் பிதாவாகிய தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர், அவரோடு நித்திய காலமாக இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே முன்குறிக்கப்பட்டவர். அவரை நீங்கள் நானும் விசுவாசிக்கும் போது இந்த உலக அழிவிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அவரை விசுவாசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்திற்கு தகுதி உள்ளவர்களாக மாற்றப்படுகிறார்கள். இதை நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வீர்களா? அவரை விசுவாசித்து அவர் கொடுக்கிறதான ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது நாம் பார்க்கும்போது, உலகத் தோற்றத்திற்கு முன்னே முன்குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களிலே வெளிப்பட்டார் என்று 1 பேதுரு 1வது அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசமாக இருக்கிறோம். இந்த கடைசி காலங்களிலே அவர் வெளிப்பாடு ஆனார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக வெளிப்பட்டார்? இந்த கடைசி காலங்களிலே, பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவள்ளம் பெற்று வந்த தேவன் இந்த கடைசி காலத்திலே குமாரன் மூலமாய் திருவள்ளம் பெற்றினார். இவரை கொண்டு சர்வத்தையும் உண்டு பண்ணியிருக்கிறார் என்று எபிரேயர் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்தபடியாக இந்த கடைசி காலங்களிலே அவர் வெளிப்பட்டார். தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிற உங்களுக்காக எனக்காக அவர் வெளிப்பட்டார் என்று பேதுரு குறிப்பிட்டிருக்கிறார். எபேசியர் 1வது அதிகாரம் 4லிருந்து 6 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக
தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். எப்படி உலக தோற்றத்திற்கு முன்னே இயேசுவை முன்குறித்தாரோ பிதாவாகிய தேவன், அதை போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நம்மை சுவிகார புத்திரராக இருக்கும்படியாக முன்குறித்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னே தெரிந்து கொண்டபடியே பிரியமான அவருக்குள்ளாக நாம் சுவிகார புத்திரர்களாக தேர்வு செய்யப்பட்டோம். எதற்காக? நாம் குற்றமில்லாதவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இயேசு குற்றமற்றவர், பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். எதற்காக? தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவரோடு நாம் நித்தியமாக வாழ வேண்டும் அல்லவா? அவரை போல நாம் மாறும்போதுதான் நாம் அவரோடு கூட இணைய முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று எபிரேய ஆசான் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்த தகுதியை நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். சுவிகார புத்திரராகும்படி உலக தோற்றத்திற்கு முன்னே முன் குறித்திருக்கிறார் என்றால் எத்தனை ஆசீர்வாதமான காரியம். இன்றைக்கு கிறிஸ்துக்குள்ளாக வருவதற்கு அநேகர் யோசிக்கிறார்கள், இந்த மதத்தில் போய் சேருவதா? அன்பானவர்களே, உலகம் முழுவதுமாக தேவனாலே சொல்லப்பட்ட இறை செய்தி, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒன்றான மெய்தேவனாகிய அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவர் மூலமாகவே நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரை நீங்கள் விசுவாசத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும். எபிரேயர் 7:25 சொல்லுகிறது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். இன்றைக்கு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை முன்குறித்திருக்கிறார். அவர் மூலமாகத்தான் ரட்சிப்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார். எனவே தமது மூலமாய் தேவனிடத்தில் யாரெல்லாம் சேருகிறார்களோ அவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். எப்போது உயிரோடு இருக்கிறார். பிரதான ஆசாரியர்கள்லாம் கொஞ்ச நாள் இருப்பார்கள், அவர் மரித்து போய் விடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் அல்பா ஒமேகா, எப்போது உயிரோடு இருக்கிறவர், முற்றும் முடிய எல்லோரையுமே ரட்சிக்க வல்லவர். எனவே பிதாவாகிய தேவன் இவரின் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று வானத்திலிருந்து சத்தம் உண்டானது. அதபடியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தேவனிடத்திலே சேரக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். 1 யோவான் 4:14 அப்போஸ்தலருடைய சாட்சியை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக யோவான் சொல்லுகிறார், பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். உலக இரட்சகர். We have seen and testify that the Father sent the Son to be the Savior of the world. உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இதற்கு சாட்சிகள் அப்போஸ்தலர்கள் சாட்சியிடுகிறார்கள். உலக இரட்சகராக, உலகத்தையே ரட்சிக்கக்கூடியவர். இன்றைக்கு தேசாதிபதிகள் இருக்கிறாங்க, தலைவர்கள் இருக்கிறாங்க, நாட்டை ஆளக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் உலகத்தையே ரட்சிக்கக்கூடியவர் இரட்சகர் இயேசு ஒருவர் தான். வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரமுடையவராக இருக்கிறார். அந்த இரட்சகரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இரட்சகரை அப்போஸ்தலர்கள் உலகமெங்கும் சென்று பிரசங்கம் செய்தார்கள். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம் என்று சொன்னார்கள். அந்த சாட்சி மெய்யாக இருக்கிறது.
நீங்கள் உலக இரட்சகரை விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஆத்மா ரட்சிக்கப்படும். மூன்றாவது, இந்த கடைசி காலங்களிலே வெளிப்பட்டார். 1 பேதுரு 1:20 அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக வெளிப்பட்டார். இந்த கடைசி காலங்களிலே நம்மை ரட்சிக்கும்படியாக வெளிப்பட்டார். உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறிக்கப்பட்டவர். நிழலாக இருந்தார், இப்பொழுது நிஜமாக இருக்கின்றார். நிழலாக ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். முற்பிதாக்களை நியாயப்பிரமாண போதனையின்படியாக நம்முடைய முற்பிதாக்கள் வழிநடத்தப்பட்டார்கள். ஆதாம் முதல் மோசே வரையுமாக பிதாக்களின் காலமாக நாம் பார்க்கிறோம். மோசே முதல் இயேசு கிறிஸ்து வரை மோசையின் காலமாக பார்க்கிறோம். இப்பொழுது நாம் கிறிஸ்துவின் காலத்தில் இருக்கிறோம். அவருக்குள்ளாக நாம் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த கடைசி காலங்களிலே உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். எபிரேய ஆசான் சொல்கிறார் 9:26 அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். பாவத்திற்காக ஆடு பலியிடப்பட்டது முற்பிதாக்களின் காலத்திலே. இப்பொழுது ஒரே பலியாக தம்முடைய குமாரனையே அவர் ஒப்புக் கொடுத்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரே பலியினாலே தம்மைத்தாமே அவர் பலியாக ஒப்புக் கொடுத்ததினாலே பாவங்கள் நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே வெளிப்பட்டார். ஒரே ஒரு முறை தான் வெளிப்பட்டார். நாடோறு அவர்கள் பலி செலுத்தி கொண்டு வந்தார்கள். குற்ற உணர்வு அவர்களுக்குள்ளாக இருந்து கொண்டே இருந்தது. அதையெல்லாம் ஒரே பலியினாலே செய்து நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது முறை பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். அவருடைய வருகையை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இப்பொழுது வருவாரா? எப்பொழுது வருவார்? அவருடைய வருகையிலே நாம் எல்லாரும் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையோடு கூட நாம் வானத்தை நோக்கி பார்த்தவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது முறை பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். எபிரேயர் 9:27-28 அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாவது தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இரண்டாவது முறை அவர் வரப்போகிறார். மேகத்திலே வரப்போகிறார். அவரை குத்தினவர்களும் நோக்கி பார்ப்பார்கள். எல்லோரும் நியாயத்தீர்ப்பு அடைய போகிறார்கள். மனுஷனுக்கு ஒரே முறை மரிப்பதும் நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு நீதி. சிலர் சொல்லுவாங்க 7 ஜென்மம் எடுப்பார்கள் என்று. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. மனிதனாக ஒரு முறை அவன் பிறக்கின்றான், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான், அவன் மண்ணுக்கே திரும்புவான். தன்னை தந்த தேவனிடத்துல அவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எல்லோரும் நியாயத்தீர்ப்பு நாளிலே அவருடைய சமூகத்திலே கூட்டப்படுவோம். அங்கே நியாயாதிபதியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருப்பார். அவர் ஒருவருக்கே அந்த அதிகாரம் முழுவதுமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 கூட்டங்களாக பின்பதாக பிரிக்கப்படும். செம்மறியாடு வெள்ளாடுகளாக பரலோகத்திற்கும் பாதாளத்திற்கும் அங்கே கடந்து செல்வார்கள். தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்தவர்கள் தேவனோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட நித்தியமாக வாழுவார்கள். தேவனுக்கு விரோதமானவர்கள், சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள்
பாதாளத்திலே தள்ளுண்டு போவார்கள். அங்கே பிசாசும் அவனை சேர்ந்த ஜனங்களும் அங்கே இருப்பார்கள். அன்பானவர்களே, எந்த இடத்தை நீங்கள் தேர்வு செய்ய போகிறீர்கள்? உங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வரப்போகிறார். அவர் வருகைக்குள்ளாக நீங்கள் சுத்த சுவிசேஷத்தை ஏற்று கீழ்ப்படிந்தவர்களாக இந்த சுவிசேஷ வசனத்துக்கு கீழ்ப்படிதலோடு மட்டுமல்ல, திருமுழுக்கு பெற்றவர்களாக, அவருடைய சபையில் இணைக்கப்பட்டவர்களாக, அருமையான தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து வாரந்தோறும் ஆராதனை செய்து கர்த்தருடைய ஜனங்களாக வாழ்வீர்கள் என்றால் கணக்கில்லாத ஆசீர்வாதங்களை இந்த பூமியிலையும் பெற்றுக்கொள்வீர்கள். நித்தியத்திலே நித்தியமானவர்களுடைய வாழக்கூடிய பாக்கியத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாக மாற இன்றே உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். இதோ இயேசு சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய வருகை ஒருவரும் அறியார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அறியார். பிதா ஒருவரே அறிவார் என வேதம் சொல்லுகிறது. அவருடைய வருகையிலே அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறிக்கப்பட்டவர். அவருக்குள்ளாக அவரை விசுவாசிக்கிறவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பிதாவானவர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான் என்று இயேசு அதனால தான் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அவரை விசுவாசிப்பதும் ஒரு சாதாரண விஷயமே அல்ல. உங்களில் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர்தான். எல்லாமே அவரிடத்தில் இருக்கிறது. எல்லாமே தேவன் தன்னுடைய திருச்சித்தத்தின்படியாக செய்கிறார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அந்த சித்தம் முழுவதையும் நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் இரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 நாம் வாசித்து நிறைவு செய்வோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் என்று திருவள்ளம் பெற்றுகிறார். அவர் ஆதியும் அந்தவுமானவர். அவர்தான் முதலும் முடிவுமாக இருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறிக்கப்பட்டவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக நம்ம எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. அன்பானவர்களே, எகிப்திலே அடிமைகளாக இருந்த இஸ்ரவேலர்களை மோசே என்ற ஒரு தாசனை கொண்டு வழிநடத்தினார். 40 ஆண்டுகளாக வழிநடத்தப்பட்டார்கள் மோசேயினாலே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மீட்பராக உலக இரட்சகராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் மூலமாய் தேவனிடத்தில் சேரக்கூடிய யாவருக்காக அவர் வேண்டுதல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். எனவே இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவினிடத்தில் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். இன்னைக்கு நாம் இயேசுவின் நாமத்தினாலே அநேக நன்மைகளை பிதாவை நோக்கி நாம் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற சொன்ன அந்த வார்த்தையின்படியாக நாம் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் சுதந்திரவாளிகள், தேவனுடைய காரியத்திற்கு சொந்தக்காரர்கள், பரிசுத்தமானவர்கள், பிழையற்றவர்கள், குற்றமற்றவர்கள், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். நீங்கள் இந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாக இருக்கின்றீர்களா? இந்த கடைசி காலங்களிலே வெளிப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள். அவர் மூலமாக கிடைக்கிறதான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னே அவரை முன்குறித்தார் என்ற செய்தியை நாம் கேட்டோம். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து செய்தியை பாருங்கள். உங்களுடைய முகவரிகளை எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள்.
உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்தாருக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு ஜெபம் செய்கிறோம். ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலக தோற்றத்திற்கு முன்னே உலக இரட்சகராக நீர் முன்குறித்த எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த கடைசி நாளிலே எங்களுக்கு அனுப்பி கொடுத்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாக கிடைத்திருக்கிறதான ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்முடைய சமூகத்தை வந்து அடையக்கூடிய பாக்கியத்தை அவர் மூலமாகவே நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம். இந்த நன்மைகளை அருமையான நேயர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து சத்தியத்தை அறியக்கூடிய அறிவிலே அவர்களை வளர்ச்சி அடைய செய்ய வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. For so is the will of God, that with well-doing you may put to silence the ignorance of foolish men. The word of Christ மாத இதழ் வேண்டுமா? எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய முகவரியை SMS மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மறக்காமல் தெரியப்படுத்துங்கள். இன்றே தெரியப்படுத்துங்கள். எங்களது முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், தபால் பெட்டி எண் 5, பத்தலக்குண்டு 624202, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. அவர் மொபைல் நம்பர் 9443558041. Another number 6379350509. அநேக ஆவிக்குரிய புத்தகங்கள் எங்களிடம் உள்ளன. இன்றே SMS பண்ணுங்கள். வத்தலக்குண்டு கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். எங்கள் பணி கிறிஸ்துவின் பணி, உங்களையும் அன்போடு Please watch 24 hours worldwide web TWOC TV channel. அன்பானவர்களே, தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற மாத இதழ் உங்களுக்கு தேவையா? எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் நாங்கள் தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற மாத இதழை அச்சிட்டு மாதத்தின் 10ஆம் தேதியிலே அதை வெளியிட்டு வருகிறோம். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். கிறிஸ்துவினுடைய சுத்த சுவிசேஷத்தை சுமந்து வரக்கூடிய மாத இதழ், தமிழ் மாத இதழ். இன்றே உங்களுடைய முகவரிகளை SMS மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், அல்லது கடிதத்தின் மூலமாக எழுதி தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், தபால் பெட்டி எண் 5, வத்தலக்குண்டு 624202, தமிழ்நாடு, இந்தியா. மொபைல் எண் 9443558041 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 6379350509. எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகள் தேவைப்பட்டால் எங்களோடு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோடு பிதாவாகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க நீங்கள் விருப்பப்பட்டால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் காலை 9 மணிக்கு எங்களோடு சேர்ந்து நீங்கள் தேவனை ஆராதிக்கலாம். தொடர்பு கொள்ளுங்கள். ஒருமனப்பட்டு பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தி பிடிப்போம். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து வழிநடத்துவதாக. ஆமென். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லக்குண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. அனதர் நம்பர் 6379350509. Email address urgentandglory@gmail.com. View our
the Word of Christ program on YouTube channel. May God bless you all.